உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மதுக்கடைகள், ரெஸ்டோ, பார்களை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காட்டாமணிக்குப்பம் பகுதியில் உப்பு தன்மையற்ற குடிநீர் விநியோகத்தை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏவின் பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு நடைபெற்ற அன்னதான விழாவை அவரது மகன் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ தொடக்கி வைத்தார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுகாதாரத்துறையில் கீழ் பணிபுரியும் NHM ஊழியர்கள் சட்டமன்ற பின்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மதுக்கடைகள், ரெஸ்டோ, பார்களை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மதுக்கடை மற்றும் ரெஸ்டோ, பார்களை உடனடியாக மூட வேண்டும். பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிக்கும் வகையில் இருக்கிறது. இதனால் பள்ளிக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையும் உள்ளது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. உழவர்கரையில் இருந்து புதுச்சேரி முழுவதும் மதுபான கடையை அகற்றக் கோரி தொடர் போராட்டம் நடைபெறும் என்று வழக்கர் சசிபாலன் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காட்டாமணிக்குப்பம் பகுதியில் உப்பு தன்மையற்ற குடிநீர் விநியோகத்தை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகமாகும் குடிநீர் அதிக உப்புத்தன்மை கொண்டதாக இருந்தது. இதனை தொகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களிடம் முறையிட்டார். உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உப்பு தன்மையற்ற குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டு அதன் மீது மேல் நடவடிக்கை எடுத்து புதியதாக ஆழ்துளை போர்வில் அமைத்து புதிய உப்புத்தன்மையற்ற சுகாதாரமான குடிநீர் காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து இன்று முதல் விநியோகம் செய்யும் துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதிய குடிநீர் இணைப்பை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர் அவர்களும், ஞானவேல் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்று திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ புதுச்சேரியில் நடைபெறுகின்ற ஊழல் லஞ்ச லாவண்யங்களை மக்கள் மத்தியில் சென்றடையும் விதமாக சுவரொட்டிகள் ஒட்டும் இயக்க தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை கண்டித்து இன்று துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களை துணை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மேற்கண்ட சம்பவங்கள் குறித்து தனது ஆதங்கங்களை வெளிப்படுத்தினார். தவறுகளை கண்டறிய வேண்டிய தாங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். மேலும் நாங்கள் பொதுமக்களுக்கு சென்றடையும் விதமாக சுவரொட்டிகள் ஒட்டினால் சுவரொட்டிகள் ஒட்டும் இயக்க தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை நிறுத்துங்கள். தவறு செய்பவர்களை, லஞ்சம் வாங்குபவர்கள், ஊழல் செய்பவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என துணை மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொண்டார். சந்திப்பின் போது இயக்க தலைவர்களான சுகுமாரன்,
அழகர், ஸ்ரீதர், பாவாடை, ரகு என்ற கோத்தமன், ரெனோ, ரஞ்சித், வழக்கறிஞர் தினேஷ் மற்றும் இயக்கத்தை சேர்ந்த பலர் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டின் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerunjurian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9600421333. முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏவின் பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு நடைபெற்ற அன்னதான விழாவை அவரது மகன் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ தொடக்கி வைத்தார். புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக எம்எல்ஏவுமான ஜான்குமாரின் பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை அடுத்து இன்று காலை மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தாங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 45 அடி சாலையில் உள்ள ஜான்குமார் எம்எல்ஏவின் அலுவலகத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமை தாங்கி இந்த அன்னதான விழாவை தொடக்கி வைத்தார். இந்த விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொழிலதிபர் விஜயராஜ் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கார்த்திகேயன் மற்றும் சாரம் பொறுப்பாளர் சைஸ் கார்டன் ரவி செந்தில்குமரன், சுகுமாரன், அருள் பாபு, சுவாமிநாதன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சரவணன், கார்த்திக், மோகன், சேட்டா மற்றும் ஜான்குமார் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுகாதாரத்துறையில் கீழ் பணிபுரியும் NHM ஊழியர்கள் சட்டமன்ற பின்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை சுமார் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுதி ஊதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்புப்படி, சீருடைப்படி போன்ற எந்தவித சலுகையும் இன்றி கடந்த 18 ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார் எனும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இன்று வரை செயல்பாட்டுக்கு அது வரவில்லை. இதனையடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி அரசுக்கு எங்களது கோரிக்கையை நினைவூட்டும் விதமாக சட்டப்பேரவை பின்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் செயலர் பிரகதீஸ்வரன் தலைமை தாங்கினார். தலைவர் வெற்றிவேல், நிர்வாகிகள் பாலமுருகன், சுந்தர் ராமன், அருள்ராஜ், தமிழ்ச்செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் கிறிஸ்டோபர், அமைப்பர் செயலாளர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர் வானரம்பன், துணை பொதுச் செயலாளர் இளங்கோவன், செயலாளர் கலிய பெருமாள், சுகாதார சம்மேளன தலைவர் முனுசாமி, பொதுச் செயலாளர் ஜபகர், பொருளாளர் மணிகண்ணன், துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர். மேலும் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மதுக்கடைகள், ரெஸ்டோ, பார்களை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காட்டாமணிக்குப்பம் பகுதியில் உப்பு தன்மையற்ற குடிநீர் விநியோகத்தை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏவின் பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு நடைபெற்ற அன்னதான விழாவை அவரது மகன் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ தொடக்கி வைத்தார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுகாதாரத்துறையில் கீழ் பணிபுரியும் NHM ஊழியர்கள் சட்டமன்ற பின்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.